ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வரப்போகிற இப்போல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பெற்றதுக்காக நான் ரொம்பவுமே வருத்தப்படுற இலக்கியா. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை சம்மந்தியமாக கையில் சொல்கிறேன். நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய கையில் பேசிட்டு அந்த மொபைலில் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலமணி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு பொண்ணை பேசுறதுனால நம்ம ரொம்பவுமே அசிங்கப்பட்டு இருக்கோம். இவளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே துக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாய்சன் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாத அந்த பாய்சனை சாப்பிட்லாம் அப்படின்றப்ப நம்மளுடைய லட்சுமி வந்துடுறாங்க. ஆனால் என்னென்ன கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஒன்றும் லட்சுமி, நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ மறைச்சி வைக்கிறீங்க என்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி நம்மளுடைய லட்சுமி கேட்டது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை லட்சுமி, நான் தான் சொல்கிறல போயிட்டு வேலையை பாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாசிலமணி கையில் இருக்கிற விஷத்தை பார்த்துறாங்க. பாய்சனை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இது, எதுக்காக இந்த முடிவு எடுக்கிறீங்க? அவள் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவள் செத்தாலே சாகட்டும், நீங்கள் எதுக்காக சாகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி சொல்கிறாங்க. என்னவா பண்ணுறது, அவளை பெற்று தொலைஞ்சிட்டனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சாகிறதானா எனக்கும் அதில் கொஞ்சம் பாதி குடிச்சிட்டு பாதி கொடுங்க, நானும் உங்கள் கூட சேர்ந்து வந்துடுறேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நானும் இந்த வீட்டில் இருக்க முடியும். நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதும் கண்டிப்பாக இந்த சிந்தாமணி ஆஞ்சலி வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னம்மா லட்சுமி இப்படி பண்ணுறாங்க, உன்னை நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ நீ உன் மகளுக்கு எவ்வளோ தான் நாங்கள் துரோகம், என் மகன் துரோகம் நினச்சேன், அதெல்லாம் மன்னிச்சு நீ ஏற்றுக்கிற, எல்லாமே அண்ணன் முன்னுன்றதுனால தானே. இவ பண்ணுற தப்பெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்துக்குவேன், அதனால தான் ஒரே அடியை போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு விஷத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மாசிலாமணி சொல்கிறாங்க. என்ன அவள்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவளுக்காகலாம் நீங்கள் விஷத்தை கொடுக்காதுங்க. இனிமேல் உங்களுக்காக வாழுங்க, இல்லை எனக்காக நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்ததாகணும். அவள் எக்கிட கெட்டு போகிறா, அவள் வாழ்க்கை அவ்வளோதான். இதுக்கு மேலே அவள் வாழ்க்கையை அமைச்சிக்காத போகிறது அவளுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணிக்கு நம்மளுடைய மாசிலாமணி விஷம் வாங்கிட்டு சாப்பிட்றப்ப எல்லாம் எதுவுமே தெரியாது. பார்த்தீங்கன்னா சிந்தாமணி எங்கள் இந்த லட்சுமி கையிலலாம் எதுக்கு பேசுகிறீங்க, பொண்ணால் தான் நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கையை போச்சு, அவகிட்ட போயிட்டு உறவாடிட்டு இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு தண்டை சோறு அவளுக்காக அவங்க மகனுக்கு போடுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவுமே குத்தி காட்டி பேசுகிறேன். உன் மக பண்ண தப்போடு இவங்க ஒன்றும் அந்த எந்த ஒரு தப்பும் பண்ணதில்லை, மரியாதையே போயிரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு விடுறாங்க. வரப்போகிற எபிசோட் இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. இதில் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நம்ம இலக்கிய மனசுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். இந்த அஞ்சலியால் நம்மளுடைய மாசிலாமணிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.